இல்ல ரொம்ப மன உடைச்சல இப்ப ரெடியாக எல்லாம் முடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். 2 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் வரல. அவன் ஃபோன் பண்ணிக்கலையா அவனுக்கு? மட்டும்தான் இருக்காங்க. எங்க தாண்டா இருக்க? எவ்வளவு நேரம்டா? செருப்பு பிஞ்சுக்கும். எத்தனை தடவை கிட்ட வந்துட்டேன். நீ வீட்டுல இருந்து கிளம்புற தானே? வந்துட்டேன். மணி என்ன இப்போ? 2 minutes வந்துருவேன்டா. அதுக்குள்ள வந்துருவேன். அவனை நீ 2 நிமிஷத்துல இல்லன்னு சொன்ன கொன்னுடுவேன். சீக்கிரம் வந்துட்டேன். நான் தான் எப்பவும் வழக்கமா லேட் ஆகும். இன்னைக்கு நானே கிளம்பி உட்காந்தாலும் அவனுக்கு லேட் பண்றானு. அது எல்லாம் சிக்கமா இருக்கானுங்களே. இல்ல ரொம்ப வஸ்ட். ஹலோ, டேய் என்னடா இருக்க? மட்டும் வந்துட்டேன்டா. பைக்ல வீட்டுக்கு அவன் இப்பதான் நடந்து வந்துட்டான். நீயும் லேட் பண்ற. ஸ்டெப் ஏறி வந்துட்டு இருக்கேன். வா, என் செருப்பு பறந்து வரும். சீக்கிரம் வா. வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறியா? ஏன்டா இது பண்ற? வருவியா? இல்ல உங்களுக்கு புரியுதா? நாங்க ஒரு vlog ஆரம்பிச்சோம்னா எங்க டீம் வந்து எவ்வளவு கன்றாவே இருக்கு. எப்ப வர நீ? இப்பதான் வீட்டுக்கு போயிடும். இவன் முடிச்ச உடனே அவன் வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வீட்டுல கூப்பிட்டாங்க. சரி காடுங்க வந்து நேரம் கிண்டில ஒரு சூப்பரான இடம் ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். எல்லாரும் தெரிஞ்ச இடம். அதுக்கு பக்கத்துல இருக்கு ஸ்னேக் பார்க். நகரம். அப்பன்னு பார்த்து நீ லேட் பண்ற, டார்வின் லேட் பண்றான். பெரிய எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா? அதாவது மணி இப்ப 3 ஆகுது. 3:10 ஆகுது. வெளியாயிரம் வீட்டுல சம்மத்திட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. அயன் பண்ணாம போட்டு வந்திருக்க சட்டைய. அழகா ரெடி ஆகி வந்துக்கிறேன். நான் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அயன் பண்ணாம போட்டு வந்துக்கிறேன் சட்டைய. இது ஒரு குழந்தை பொம்மை. அது குழந்தைக்காக வாங்கி வச்சது. புடுங்கி இது பண்ணிடாதானே. ரோபோட் டாக்டா. அந்த பத்திரமா இருக்கட்டும். அது எங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல? சாப்பிட்டியா? இருமா, இது என்ன இவ்வளவு இதுவா டென்ஷனா இருக்கேன் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு செயல் எது கிடையாது. இவங்களை வச்சுக்கிட்டு இந்த பாய் வந்துட்டாங்க. கீழே அடிச்சு போட்டாச்சா? என்ன மண்டை இது? எதனால ஆச்சு இப்போ மண்டை இப்படி? பார்பரா நம்ம எப்படி விட்டாலும் சொல்லு. வணக்க நண்பரா? அது ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட போயிட்டு போட்டோ கட்டி என்ன தெரியுமா? ஸ்டார் படம் இது வந்து ஹேர் ஸ்டைல் தெரியுதா? அவன் மூஞ்சி எங்க நீங்க வாங்க. நமக்கு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? இருந்தா ஆமா அவனை வர சொல்றான். ஒருத்தனுக்கா போன் பண்ணி கூப்பிட்டு வெறுப்பா இருக்குடா. இருக்கணும். நானே வந்துட்டேன். ரிலீஸ்ல இருந்து வந்தேன் நானு. சிவா சா வச்சிருவேன். அவனே வந்துட்டான். பாரு, நீ லேட் பண்ணாத. சா வச்சிருந்தான். எங்கடா அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நம்ம போறதுக்கே 6 ஆயிடுங்க. நம்ம கரெக்டா கேட்ட தர்றோம். வெளியே கத்திடுறாங்க. தம்பி க்ளோஸ் போக நல்லா யோசிச்சு முடிவிடு. இங்க வச்சுட்டு இண்டிலாம் போக முடியாது. இங்க இருந்து இந்த அண்ணநகர் தாண்டதுக்கு முன்னே இந்த விளாக சேர்த்து அதுதான் நமக்கு பெரிய தப்பு. ஆனா எங்களை மாதிரி ஒரு மோசமான டீம் எங்கேயுமே பாத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு தெரியுதா? ஏன் கோவா போறது இல்ல, ஏன் வந்து பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி வரைக்கும் போக முடியலன்னா இந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தன் இருப்பான். தம்பி பாண்டிச்சேரியோட கிண்டியோட பக்கம் புரியல. நீ மனசாட்சி இருக்காடா உனக்கு? கிண்டிக்கு போனடான்னு சொல்ற, கடைக்கு போனன்ற. சொல்ற மனசாட்சி இல்ல நீ இவ்வளவு வேலை போயிட்டு மச்சான்.
பவுண்டா மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஆக்ட் பண்ற ஆக்ஷன் பண்ணுங்க ரியாக்ஷன் ரியாக்ஷனா மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் எப்போ எப்ப கிளம்புன? மணி நான் சீரியஸா ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை இன்னைக்கு தானே விட போறேன் கும்பல் கூட மச்சான், நீ வந்தா தானே போகும். ஹிந்தி போறோம்டா. போலாம்டா. என்ன போலாம்? இதுல போறேன் என்ன எதுல போலாம்? டைம் பாரு எவ்வளவு? கிளம்பலாமா இல்லையா என்னது பிளான் போடுங்கன்னு சொல்றேன். என்ன கிளம்ப இல்லையா? 4 ஆகும் போது அது 6 மணிக்கு தான் க்ளோஸ் ஆயிடும். இருக்க டிராபிக்ல நம்ம போக முடியாது. மழை வேற வருது. வாங்கி பஜ்ஜி செஞ்சு டீ போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். மழை டைம் என்ன சொல்றேன். நம்ம கிண்டிக்கு சண்டே போலாம். ஏய், நீ வேலை போயிட்டு நீ பேசாத. சண்டே கண்டிப்பா போயிடலாம் கிண்டிக்கு. காலையிலே போயிடலாம். என்னடா இதை இந்த நாளெல்லாம் போயிட்டு ஏன் நீங்க வரல? போலாம். சண்டே எல்லாரும் லீவு தான்டா. சண்டே நாளைக்கு வீடு அதால நம்ம முடியல. ஏய், நீ பேசாதடா. ஏய், தாண்டா. சண்டே ஓப்பன் நான் வந்து நீ ஓகேன்னா வண்டி எடுத்து கடைக்கு போறோம். 2 வாழைக்காய் வாங்கிட்டு வரோம். இல்ல, வேற அடி கட் பண்ணி பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு ஏய், 8:30 ஆமா. அதெல்லாம் அப்படியே விட்டுருக்குறோம். ஏய் என்னடா இருட்டிடுச்சு. இருட்டிருச்சா? ரொம்ப டென்ஷனா இருக்கு காடு. எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுடா கொஞ்சம் கூட. இல்ல நான் வரும்போது எவ்வளவு வெளிச்சமா இருந்துச்சு தெரியுமா?